யாரும் நம்மை உயர்ந்த இடத்தில் வைத்து பார்க்க விரும்ப மாட்டார்கள். நம்மை ஒரு படி தாழ்த்தி வைத்து பார்க்க நினைப்பவர்கள்தான் இங்கு அதிகம். நாம் தான் நம் முயற்சியையும் தோல்விகளில் கிடைக்கும் பயிற்சியையும் கொண்டு நன்றாக வாழ்ந்து காட்ட வேண்டும். எல்லாம் நம் கையில்தான் உள்ளது, அதுவும் நம் நம்பிக்கையில்தான் உள்ளது. தவறாக புரிந்து கொள்பவர்களிடம் உங்களை பற்றி புரிய வைக்க போராடிக் கொண்டிருக்காதீர்கள். உலகில் விமர்சிக்கப்படாத மனிதர்கள் என்று எவருமே இல்லை. விமர்சனங்களை எதிர்கொள்ளாமல் ஏற்றங்களை காண்பது என்பது சாத்தியமில்லாத ஒன்று. உங்களோடு இருந்து கொண்டே உங்களை ஏமாற்றுபவர்கள், உங்கள் வார்த்தைகளுக்கும் செயல்களுக்கும் எந்த மதிப்பும் கொடுக்காதவர்கள், உங்களை அவர்களின் தேவைகளுக்காக மட்டும் பயன்படுத்திக் கொள்பவர்கள், உங்கள் வளர்ச்சியை பிடிக்காமல் உங்களை விமர்சிப்பவர்கள், மற்றவர்கள் மத்தியில் உங்களை தாழ்த்தி பேசுபவர்கள், இந்த 5 பேரிடமும் வாழ்க்கையில் எப்போதும் விலகியே இருங்கள். பலவீனமானவர்கள்தான் பழிவாங்க துடிப்பார்கள். வலிமையானவர்கள் மன்னித்துவிட்டு கடந்து சென்று விடுவார்கள். ஆனால் புத்திசாலிகளோ எதையும் பொருட்படுத்தாமல் விட்டு விடுவார்கள். அவர்கள் எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை. அவர்களின் அடுத்த கட்ட உயர்வை தவிர வேறு எதை பற்றியும் சிந்திப்பதும் இல்லை. நீ செய்கின்ற வேலையை உண்மையாகவும் நேசித்தும் செய்தால் அந்த வேலையே உன்னை ஒரு நாள் உயர்ந்த இடத்தில் உட்கார வைத்து அழகு பார்க்கும். நீ கடினமாக உழைப்பதை பார்ப்பவர்கள் நீ ஏமாளி, பிழைக்க தெரியாதவன் என்று எதை வேண்டுமானாலும் சொல்வார்கள். அதற்கெல்லாம் கவலைப்படாதே. எதை செய்தாலும் அதை உன் முழு விருப்பத்தோடும் மகிழ்ச்சியோடும் செய். நீ உயர்வதை அந்த ஆண்டவனே நினைத்தாலும் தடுக்க முடியாது. எந்த விஷயமும் எளிதில் கிடைத்து விடாது. எளிதில் கிடைக்கும் எதனுடைய அருமையும் நமக்கு புரியவும் புரியாது. பல போராட்டங்களுக்கு பிறகுதான் எது ஒன்றும் கிடைக்கப் பெறும். எதையாவது செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் யோசிக்காமல் செய்துவிட வேண்டும். முடிவெடுத்து விட்ட பிறகும் யோசித்துக் கொண்டே இருந்தால் காரணமே இல்லாமல் செய்ய வேண்டாம் என்ற எண்ணம்தான் தோன்றும். எதையும் யோசிக்காமல் முடிவெடுக்காதீர்கள். ஒரு முறை முடிவெடுத்து விட்டால் எதையும் யோசித்து காலத்தை வீணாக்காமல் செயலில் இறங்குங்கள். நல்லவனாக மாறுவது கடினம். நல்லவனாக வாழ்வது அதைவிட கடினம். கெட்டவனாக இருப்பது மிகவும் எளிது. ஆனால் வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டியது எளிதானதை அல்ல, சரியானதை. சரியானது எவ்வளவு கஷ்டமானதாக இருந்தாலும் அதை சாதித்து காட்டுங்கள். அதுதான் வாழ்க்கையில் உங்களை உயர்த்தும். ஜெயிப்பதற்கு வழி சொல்கிறவர்களின் பின்னால் எல்லாம் இந்த உலகம் போகாது. ஜெயித்தவனைத்தான் இந்த உலகம் பின்தொடரும். உன்னுடைய அறிவையோ அனுபவத்தையோ யாரும் பார்ப்பதில்லை. நீ எவ்வளவு பெரிய வெற்றிகளை பெற்றிருக்கிறாய் என்பதை மட்டும்தான் இந்த உலகம் கூர்ந்து கவனிக்கும். அதனால் நீ எதை பேசுவதாக இருந்தாலும் முதலில் ஜெயித்துவிட்டு பேசு. அதுவரை அமைதியாகவும் மறைவாகவும் இரு. ஏன் இந்த வாழ்க்கையை வாழ்கிறோம், இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்ற எதிர்மறை எண்ணங்களோடு எந்த முடிவுகளையும் எடுக்காதீர்கள். நம்முடைய வாழ்க்கை புத்தகத்தில் பல சுவாரஸ்யமான பக்கங்கள் உள்ளே இருக்கின்றன. நாம் அந்த புத்தகத்தின் அட்டையை கூட புரட்டி பார்க்காமல் அடியோடு வெறுத்து விடுகிறோம். கொஞ்சம் பொறுங்கள். பல மகிழ்ச்சியான தருணங்கள் அடுத்தடுத்த பக்கங்களில் கொட்டி கிடக்கலாம். அவசரப்பட்டு அனைத்தையும் இழந்து விடாதீர்கள். இந்த உலகில் ஒவ்வொருவரும் அவரவர்களின் சொந்த நேரப்படிதான் அனைத்து வேலைகளையும் செய்கிறார்கள். சிலர் 40 வயதில் ஓய்வு பெற்று விடுகிறார்கள். சிலர் 70 வயதில்தான் தங்கள் வாழ்க்கையை துவங்குகிறார்கள். சிலர் 13 வயதிலேயே மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்தி விடுகிறார்கள். உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்களை விட முன்னால் சென்று விட்டார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். சிலர் உங்களை விட பின்தங்கி இருக்கிறார்கள் என்றும் நினைக்கலாம். இவை இரண்டுமே உண்மை இல்லை. ஒவ்வொருவருமே அவரவர்களுக்கான ஓட்டத்தில் அவரவர்களுக்கான நேரத்தில் சென்று கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் தாமதமாகவும் இல்லை, நீங்கள் விரைவாகவும் இல்லை. யாரோடும் உங்களை ஒப்பிடாதீர்கள். நீங்கள் உங்களுக்கான சரியான நேரத்தில் இருக்கிறீர்கள். சரியான நேரம் என்றோ நல்ல நேரம் என்றோ ஒன்று இல்லவே இல்லை என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். நீங்கள் இன்னும் தயங்கிக் கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு செயல்படத் தொடங்கும் அந்த தருணம்தான் உங்களுக்கான நல்ல நேரம். இந்த நொடிதான் உங்களுக்கான அந்த நல்ல நேரம்.
இப்போதே செயல்படத் தொடங்குங்கள். உங்களால் பெற முடியாத வெற்றிகளும், உங்களால் அடைய முடியாத இலக்குகளும், உங்களால் நிகழ்த்தவே முடியாத சாதனைகளும் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வாழ்வில் எதை இழந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழக்காதீர்கள். எதுவும் இல்லாத போதும் நம்பிக்கை மட்டும் இருந்தால் நீங்கள் இழந்த அனைத்தையும் நிச்சயம் மீண்டும் பெற்றுவிட முடியும். எல்லோருக்கும் வாழ்க்கை என்பது அவரவர் எதிர்பார்த்தபடியே அமைந்துவிடும் என்று உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் நம்மால் அதை நினைத்தபடி மாற்றிவிட முடியும். எந்த நிலையிலும் தன்னம்பிக்கையும் முயற்சியும் நம்மோடு இருந்துவிட்டால். சின்ன சின்ன வலிகளுக்கும் தோல்விகளுக்கும் உடைந்து சிதறி விடாதே. நீ 1000 முறை உடைந்து போனாலும் மீண்டும் மீண்டும் உருவெடுக்கும் அளவுக்கு வலிமையையும் அசைக்க முடியாத தன்னம்பிக்கையையும் வளர்த்துக்கொள். பிறகு எந்த வலிகளும் உன்னை நெருங்கவே நெருங்காது. அதிவேகமாக விரைந்து ஓடிக்கொண்டிருக்கிறது காலம். அது யாருக்காகவும் எதற்காகவும் காத்திருப்பதில்லை. நீ எந்த செயலையும் உரிய நேரத்தில் செய்யவில்லை என்றால் நீ இழக்கப் போவது அந்த காலத்தை மட்டுமல்ல, உன் கனவுகளையும் வாழ்க்கையையும் தான். கடினமாக உழைப்பவர்களை விட கவனமாக உழைப்பவர்களே வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை அடைகிறார்கள். ஏனென்றால் முதலில் செல்பவரை விட முடிவில் ஜெயிப்பவரே இங்கு சாதனையாளர். சேமிக்கும் பழக்கத்தையும் வளர்த்து கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் சேமிப்பு இல்லை என்றால் நமது உழைப்பும் வீணானதுதான் என்பதை உணருங்கள். விடியல் என்பது கிழக்கில் மட்டுமல்ல, நம் உழைப்பிலும் தான் உள்ளது. யோசிக்காமல் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் பின்பு வாழ்நாள் முழுவதும் யோசிக்க வைத்துக் கொண்டே இருக்கும். அதனால் எப்போதும் நன்றாக யோசித்து முடிவெடுங்கள். கடுமையான முயற்சிகளுக்கு பிறகும் தோல்விகளை சந்திக்க நேர்ந்தால் கலங்கி போய் பின்வாங்கி விடாதே. ஏனென்றால் நீ சந்திக்கும் தோல்விகள் உனக்கு ஒரு சிறந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கவே உன்னிடம் வருகின்றன. உன்னுடைய அணுகுமுறையை கொஞ்சம் மாற்றி மீண்டும் முயற்சி செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த பாடம். நாம் ஒன்றை ஆசைப்படும் போது அது நமக்கு கிடைப்பதில்லை. அது நமக்கு கிடைக்கும் போது அந்த ஆசையே நமக்கு இருப்பதில்லை. அதற்காக போனதையே நினைத்து வருந்திக் கொண்டிருந்தால் இருப்பதை அனுபவிக்கவே முடியாது. சில நேரங்களில் அனைத்தையும் கடந்து செல்ல பழகிக் கொள்வதுதான் கவலைகளை எதிர்கொள்வதற்கான சிறந்த வழி. எல்லா காயங்களுக்கும் ஆறுதலை எதிர்பார்க்காதீர்கள். காலம் எல்லா காயங்களையும் ஆற்றுவதில்லை. அது நம் மனதை பக்குவப்படுத்துகிறது, அவ்வளவுதான். எப்போதும் அதிகமாக யோசனை செய்து நமக்கு நாமே குழம்பிக் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் நமது ஆழ்மனதிற்கு மிக தெளிவாக தெரியும் நமது விருப்பங்களையும் குறிக்கோள்களையும் எப்படி விரைவாகவும் எளிதாகவும் அடைய முடியும் என்பதை. வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் நமக்கு துணையாக யாரும் இல்லையே என்று வருந்தாதீர்கள். உங்கள் நோக்கம் சரியானதாக இருந்தால் இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு துணையாக வரும். நீங்கள் தேடுவதை அதுவே உங்கள் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும். நேர்மறையாக சிந்திப்பவர்கள் எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அதற்கான தீர்வுகளை எளிதில் கண்டுபிடித்து விடுவார்கள். எதிர்மறையாக சிந்திப்பவர்கள் எப்படிப்பட்ட தீர்வாக இருந்தாலும் அதில் உள்ள பிரச்சனைகளையே பெரிதுபடுத்தி பார்ப்பார்கள். நேர்மறையாக மட்டுமே சிந்தித்து, நேர்மறையாக மட்டுமே பேசி, நேர்மறையாக மட்டுமே செயல்பட்டு வாழ்வில் பல வளங்களையும் உயரங்களையும் அடையுங்கள். கடவுள் உங்களுக்கென்று கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. எதற்காகவும் கவலை கொள்ளாதீர்கள். உங்கள் கடமைகளை சரியாக செய்வதில் மட்டும் உறுதியாக இருங்கள். நீங்கள் உயர்வதை தடுக்க இங்கு எவரும் இல்லை. இன்னும் வேண்டும் என்று ஆசைப்படுவதிலும் இன்னும் வேண்டும் என்று அதற்காக உழைப்பதிலும் தவறே இல்லை. ஆனால் இருப்பதை கொண்டு திருப்தி அடையவும் மகிழ்ச்சி அடையவும் பழகிக் கொள்ள வேண்டும். திருப்தியான மனம்தான் உலகில் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய மிக உயர்ந்த ஆசீர்வாதம். உங்களின் பிரார்த்தனை என்ற கட்டுரையில் நீங்கள் எதை வேண்டுமானாலும் கேட்கலாம். ஆனால் அதன் முன்னுரையும் முடிவுரையும் மட்டும் நன்றியுரையாக இருக்கட்டும். உங்களிடம் இருக்கும் எதற்கும் நீங்கள் நன்றியோடு இருந்தால் உங்களுக்கு வேண்டிய அனைத்தையும் நீங்கள் விரைவாகவே பெற்றுக்கொள்வீர்கள். இங்கு யாரும் கோழைகள் அல்ல.
இன்னும் வெற்றி அடையாவிட்டால் என்ன? துயரங்களிடமும் தோல்விகளிடமும் சரணடைந்து விடாமல் இந்த நொடி வரை எல்லாவற்றையும் எதிர்த்து போராடி வாழும் நாம் எல்லோருமே மிகப்பெரிய வீரர்கள்தான். நாம் கோழைகளாகவே இருந்திருந்தால் என்றோ மடிந்திருப்போம். இன்று வரை நாம் உயிரோடு இருப்பதே நாம் எதையும் எதிர்த்து போராடி வெல்லும் வீரம் கொண்டவர்கள் என்பதற்கான அடையாளம்தான். நீங்கள் எவ்வளவு பெரிய வீரன் என்பதை நீங்கள் செய்ய போகும் செயல்களும் அதில் நீங்கள் பெறப்போகும் வெற்றிகளும் தான் தீர்மானிக்கிறது என்பதையும் மறந்துவிட வேண்டாம். நீங்கள் எப்படிப்பட்டவர் என்பதை விட நீங்கள் இப்போது யாருடன் பழகிக் கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது அதைவிட முக்கியம். நீங்கள் 3 கோடீஸ்வரர்களுடன் பழகினால் நீங்களும் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக மாறுவீர்கள். நீங்கள் 3 திறமைசாலிகளுடன் பழகினால் நீங்களும் மிகப்பெரிய திறமைசாலியாக மாறுவீர்கள். நீங்கள் 3 வெற்றியாளர்களுடன் பழகினால் நீங்களும் மிகப்பெரிய வெற்றியாளராக மாறுவீர்கள். ஆனால் 3 வேலையற்ற வீணர்களுடன் பழகினால் நீங்களும் எதற்கும் பயனற்ற வீணானவராகவே மாறிவிடுவீர்கள். நீங்கள் யாருடன் பழகுகிறீர்கள் என்பதில் எப்போதும் கவனமாக இருங்கள். அவர்களை பொறுத்துதான் உங்கள் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் ஏற்படும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு விருப்பமில்லாத வேலைகளை செய்து உங்கள் வாழ்க்கையை வீணடிக்காதீர்கள். உங்களுக்கு விருப்பமான வேலைகளை செய்து உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்ளும் வழியை தேடுங்கள். நாம் ஜெயிப்பதும் சம்பாதிப்பதும் தோற்பதும் ஒன்றுமே இல்லாமல் போவதும் ஒரு விஷயமே அல்ல. இவை எல்லாவற்றையும் தாண்டி நாம் விருப்பப்பட்ட வேலையை செய்கிறோம் என்பதே மிகப்பெரிய வெற்றிதான். அவமானங்கள் வந்தால் அதில் கிடைக்கும் அனுபவங்களையும் பெற்றுக்கொள்ள தவறிவிடாதே. நீ சந்திக்கின்ற சில அவமானங்களுக்கும் அனுபவங்களுக்கும் பிறகு வாழ்க்கை உனக்கு ஒரு புதிய கோணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுதான் உனது வாழ்க்கையின் திருப்புமுனையாகவும் இருக்கும். வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதை அனுபவமாக எடுத்துக்கொண்டு கடந்து சென்று கொண்டே இரு. எதற்காகவும் ஒரே இடத்தில் தேங்கி நின்று விடாதே. நீ பெறுகின்ற அனுபவங்களே உனக்கான வாழ்க்கையை மெதுவாக கற்றுக் கொடுக்கும். எதை இழந்தாலும் மீண்டும் பெற முடியும் என்ற தன்னம்பிக்கையும் என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற திமிரும் இருந்தால் போதும். வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டு போகலாம். உன் உழைப்பு உன் கௌரவத்தை வளர்க்கிறது. உன் கௌரவம்தான் உன்னையே வளர்க்கிறது. ஓய்வெடுக்கிறேன் என்று உயர்வை நோக்கிய உழைப்பை மட்டும் ஒருபோதும் நிறுத்திவிடாதே. பிறகு உன் வாழ்க்கையும் ஒரே இடத்தில் நின்றுவிடும். கஷ்டங்களே தொடர்ந்து வருகிறதே என்று கஷ்டப்படாதே. நீ நினைப்பது போல் நிச்சயமாக ஒரு நாள் உன் வாழ்க்கை மாறும். கவலையை விட்டுவிட்டு முன்னேறுவதற்கான வழியை தேடு. நீ சந்திக்கும் ஒவ்வொரு கஷ்டமும் உன் வாழ்வை வளமாக்கும். எப்போதும் அடுத்தவர்களை சார்ந்தே இருக்காதே. அடுத்தவர்களை மட்டும் சார்ந்திருந்தால் எது ஒன்றிலும் உன்னால் சுயமாக சிந்திக்கவும் முடிவெடுக்கவும் முடியாது. அதுவே உனக்குள் மிகப்பெரிய தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கிவிடும். யாருக்கும் எளிதாக வந்துவிடாது வெற்றி. அதற்காக நீ செய்வது சிறிய முயற்சியாக இருந்தாலும் அதை தொடர்ந்து செய்து கொண்டே இரு. சிறு சிறு முயற்சிகள்தான் மிகப்பெரிய வெற்றியாக மாறும். நீங்கள் செய்து கொண்டிருக்கும் செயல்களால் உங்கள் இலக்குகளை எட்ட முடியவில்லை என்றால் உங்கள் இலக்குகளை மாற்றிக்கொண்டே இருக்காதீர்கள். உங்கள் செயல்களை மாற்றுங்கள். இலக்குகளை எளிதாக அடைந்து விடலாம். தோல்வி வந்துவிடுமோ என்று தயங்கி எதையும் தொடங்காமலே விட்டுவிடாதே. எதையும் தாங்கும் மன வலிமை ஒன்று மட்டும் உனக்குள் இருந்தால் உன்னை நோக்கி வரும் தோல்விகளை துவைத்து காய போட்டு விடலாம். வாழ்க்கையில் தோல்விகள் வருவதே நம்மை வெற்றியை நோக்கி நகர்த்தி செல்லத்தான். தோல்விகள் வந்தால் துவண்டு போகாதீர்கள். உங்களை வீழ்த்துவதற்காக எது வேண்டுமானாலும் நடக்கலாம். எது நடந்தாலும் எதிர்கொண்டு எழுந்து நடந்தால் அந்த இமயம் கூட உங்கள் காலடியில்தான். வாழ்க்கையில் எல்லோருக்குமே கஷ்டங்கள் வரும்தான். அந்த கஷ்டத்தில் வரும் வலியை ஒரு ஊக்கமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கடந்த காலத்தை உங்களால் மாற்ற முடியாதுதான். ஆனால் உங்களின் எதிர்காலத்தை உருவாக்கவும் அதை கட்டுப்படுத்தவும் உங்களால் முடியும். கடந்த காலத்திலேயே வாழ்ந்து கொண்டிருப்பவன் ஒரு கோழை.
தனது எதிர்காலத்தை தானே மாற்றி அமைக்கிறவன்தான் உண்மையான வீரன். நீங்கள் வெற்றி அடைகிறீர்களோ தோல்வி அடைகிறீர்களோ அதை பற்றி கவலைப்படாதீர்கள். நினைத்ததை அடைவதற்காக முழு மூச்சுடன் போராடினால் நீங்கள் வெற்றி அடைவதை யாராலும் தடுக்க முடியாது. நீ ஓரிடத்தில் அவமானப்படுத்தப்பட்டால் அதற்காக கலங்கி நிற்காதே. அதுதான் உன் வளர்ச்சிக்கான ஆரம்பம் என்று எடுத்துக்கொள். அவமானப்படும்போது அவதாரம் எடு, வீழ்கின்ற போது விஸ்வரூபம் எடு. ஒருவனுடைய வெற்றிக்கு முன்னால் வேண்டுமானால் பாராட்டுகளும் பரிசுகளும் இருக்கலாம். ஆனால் அவனுக்கு பின்னால் இருந்தது, அவனை வெற்றியை நோக்கி உந்தி தள்ளியது, அவன் பெற்ற அவமானங்களும் நிராகரிப்புகளும் தோல்விகளும் தான். தொடர்ந்து தோல்விகளே வந்தால் என்ன, உன் சிந்தனையிலும் செயலிலும் மாற்றத்தை உண்டாக்கு. மாற்றி யோசனை செய்யாமல் இங்கு எந்த மாற்றங்களும் வருவதில்லை. வாழ்க்கையில் துன்பங்களே வரக்கூடாது என்று நினைக்காதே. அதற்கு ஒருபோதும் வாய்ப்பே இல்லை. வருகின்ற துன்பங்களை எதிர்கொள்ளும் வலிமையை வளர்த்துக்கொள். எதிர்கொள்ளாத எதிலும் நீ எதையும் கற்றுக்கொள்ளவே முடியாது. பயத்தையும் தயக்கத்தையும் நீங்கள் விட்டு விலகாத வரை வெற்றியும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு அருகில் கூட வருவதற்கு வாய்ப்பே இல்லை. எதை விட்டு விலக வேண்டும், எதை இறுக பற்றி கொள்ள வேண்டும் என்பதில் எப்போதும் தெளிவாக இருங்கள். வெற்றியை விட தோல்விக்குத்தான் பலம் அதிகம். வெற்றி சிரித்து மகிழ வைக்கும், தோல்வி சிந்தித்து வாழ வைக்கும். எதையும் காரணம் காட்டி சோர்ந்து போய் உட்கார்ந்து விடாதீர்கள். தோல்வியாளர்கள்தான் சாக்கு போக்குகளை சொல்வார்கள். ஆனால் வெற்றியாளர்களோ எது நடந்தாலும் தனது இலக்கை அடைவதற்காக தொடர்ந்து உழைத்துக் கொண்டே இருப்பார்கள். எத்தனை முறை தோல்விகள் உன்னை துவைத்து எடுத்தாலும் பரவாயில்லை. திரும்பவும் எழுந்து எதிர்த்து நின்று போராடு. காயங்களுக்காக கலங்கி நிற்காதே. நிறைய காயங்களுக்கு பிறகுதான் கனவுகளெல்லாம் நனவாகும். உன்னால் முடியாதது என்று எதுவும் இல்லை. முடியாது என்பதற்கு முற்றுப்புள்ளியை வைத்துவிட்டால் உன் வாழ்வில் முடியும் என்பதற்கு இனி வெற்றி புள்ளிதான். மேகத்திற்குள் அடைப்பட்ட நீர்த்துளியே மழையாகிறது. மண்ணுக்குள் அடைப்பட்ட விதையே மரமாகிறது. ஆழமாக உழப்பட்ட நிலமே பயிரை வளர்க்க தகுதி பெறுகிறது. தோல்விகளால் உடைப்பட்ட மனம்தான் உறுதியாகவும் வலிமையாகவும் மாறுகிறது. வாழ்க்கையில் நாம் எடுக்கின்ற முடிவுகளும் நம் செயல்களும் தவறாகிவிடுமோ என்று பயப்படாதீர்கள். ஏனெனில் தவறுகளிலிருந்துதான் சரியானவைகளை கற்றுக்கொள்ள முடியும். உங்கள் எண்ணங்கள் தீவிரமாக இருந்தால், உங்கள் மனம் உறுதியாக இருந்தால், அந்த செயலே வரமளிக்கும் கற்பக விருட்சமாக செயல்படும். உங்கள் எண்ணங்களும் உங்கள் செயல்களும் உங்களுடைய இலக்கை நோக்கியதாகவே இருக்கட்டும். உங்கள் எண்ணங்களில் எப்போதும் கவனமாக இருங்கள். உங்கள் எண்ணங்கள்தான் சொற்களாகின்றன. உங்கள் சொற்கள்தான் செயல்களாக மலர்கின்றன. உங்கள் செயல்கள்தான் பழக்கங்களாக மாறுகின்றன. பழக்கங்கள்தான் உங்களுடைய வாழ்வையே தீர்மானிக்கின்றன. எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய்யுங்கள். மகிழ்ச்சியான மனநிலையில்தான் நாம் சிறப்பாக செயல்பட முடியும். எந்த இடத்தில் இருக்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பது முக்கியமில்லை. எங்கு இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கிறோமா என்பதுதான் முக்கியம். உன் சிக்கனத்தை பார்த்து உன்னை பிறர் கஞ்சன் என்பார்கள். கவலைப்படாதே. தன் வரவு தெரிந்து தேவை அறிந்து வாழ்க்கையை புரிந்து வாழ்பவனுக்கு வைக்கும் சிறப்பு பெயர்தான் அது. வாழ்க்கை உங்களை எப்படி அழைத்துச் செல்கிறதோ அப்படியே அதை ஏற்றுக்கொண்டு உங்களால் மனநிறைவோடு வாழ முடிந்தால் கவலைகளுக்கு வேலையே இல்லை. உங்கள் மனம் நிறைவடையும் போது உங்களின் வாழ்க்கையே மிகவும் அழகாக மாறும். ஒரு தவறை இந்த உலகில் உள்ள எல்லோரும் செய்து கொண்டிருந்தாலும் சரி, தவறு எந்த நிலையிலும் தவறுதான். நீங்கள் மட்டுமே செய்கிறீர்கள் என்றாலும் அது சரி என்றால் எந்த நிலையிலும் அது சரியானதுதான். உங்கள் நிலைப்பாடு சரியாக இருக்கும் பட்சத்தில் எந்த நிலையிலும் அதை மாற்றிக் கொள்ளாதீர்கள். அனைத்திற்கும் வெறும் காரணங்கள் மட்டுமே சொல்லிக் கொண்டிருந்தால் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் நடக்கப் போவதில்லை. நம் வாழ்வை நாம் தான் உருவாக்க வேண்டும். அதற்கு தடையாக எது வந்தாலும் எதிர்த்து போராடி வீழ்த்திவிட்டு முன்னேறி செல்லுங்கள். காரணங்களையே சொல்லிக்கொண்டு வாழ்க்கையை வீணடித்து விடாதீர்கள்.
வாழ்க்கையில் காரணமின்றி கஷ்டங்கள் வருவதில்லை. கஷ்டங்களை கடந்து செல்ல எந்த காரணங்களும் தேவையில்லை. கஷ்டங்கள் வந்தால் அவற்றை கடந்துதான் சென்றாக வேண்டும். ஒருபோதும் கலங்கி நின்றுவிடக்கூடாது. நீ உன் இலக்குகளை அடைய முடியாமல் போவதற்கு மற்றவர்களின் குறுக்கீடுகளை காரணம் சொல்லிக் கொண்டிருக்காதே. நீ உன் இலக்கில் உறுதியாகவும் இலக்கை அடைந்தே ஆக வேண்டும் என்ற வெறியோடும் இருந்தால் யாருடைய குறுக்கீடுகளும் உன்னை எதுவும் செய்யாது. வானுயர்ந்த கட்டிடங்கள் எல்லாம் ஒரே இரவில் கட்டி முடிக்கப்பட்டவைகள் அல்ல. ஒவ்வொரு கட்டிடங்களும் ஒவ்வொரு கற்களாக அடுக்கித்தான் கட்டப்பட்டிருக்கின்றன. அடைய வேண்டிய இலக்கு மிக தூரத்தில் இருப்பதாகவும் மிக உயரத்தில் இருப்பதாகவும் நினைக்காதீர்கள். எந்த தூரங்களையும் எந்த உயரங்களையும் உங்களால் அடைய முடியும். அதை நோக்கி நம்பிக்கையோடு உங்கள் முதல் அடியை மட்டும் எடுத்து வைத்து விட்டால். இந்த உலகத்தில் விலை மதிப்பில்லாதது எது என்று கேட்டால் பெரும்பாலானோர் நேரத்தை தான் சொல்வார்கள். உண்மைதான், நேரம் விலை மதிப்பில்லாததுதான். ஆனால் அந்த நேரம் எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்பதை பொறுத்துதான் அதன் மதிப்பு மாறுபடுகிறது. உங்களுக்கு கிடைத்த நேரத்தில் நீங்கள் உங்கள் இலக்கை அடைய உழைக்கிறீர்கள் என்றால் உங்கள் நேரம் விலை மதிப்பில்லாததாக மாறுகிறது. உங்களுக்கு கிடைத்த நேரத்தை வீணாக பொழுதை கழிப்பதில் செலவிடுகிறீர்கள் என்றால் உங்கள் நேரம் வீணானதாக மாறுகிறது. உங்களின் நேரத்தை விலை மதிப்பில்லாததாக மாற்றுவது உங்கள் கைகளில்தான் உள்ளது. உங்கள் வெற்றிக்காக நீங்கள் தினந்தோறும் அதிக நேரம் வேலை செய்கிறீர்கள் என்பதற்காக மட்டும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைத்து விடாது. செய்யும் வேலைகளில் நீங்கள் எவ்வளவு கவனமாக இருக்கிறீர்கள் என்பதை பொறுத்தே வெற்றிகள் கிடைக்கும். யாரெல்லாம் எப்போதும் எதிர்மறையாகவே பேசிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களின் தொடர்பை நீங்கள் துண்டித்துக் கொள்வதுதான் உங்களுக்கு நல்லது. அவர்களோடு நீங்கள் இருக்கும் வரை நீங்கள் வெற்றியடையவே முடியாது. எதிர்மறை என்பது ஒரு தொற்று வியாதி போன்றது. உங்களோடு இருப்பவர்களின் எதிர்மறை சிந்தனைகளும் செயல்களும் உங்களிடமும் நிச்சயம் தொற்றிக்கொள்ளும். கவனமாக இருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் சவால்கள் அனைத்தையும் உங்களால் வெற்றி கொள்ள முடியும். உங்களால் சமாளிக்க முடியாத பிரச்சனைகளை இறைவன் உங்களுக்கு தருவதில்லை. உங்களால் எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து வெற்றி பெற முடியும். சோதனைகளை சாதனைகளாக மாற்ற முடியும். சில சூழ்நிலைகளை கண்டு சோர்ந்து விடாதீர்கள். இதுவரை எல்லா சூழ்நிலைகளிலும் எந்த சக்தி உங்களை காத்து வழி நடத்தியதோ அந்த சக்தி இனியும் உங்களை கைவிடாது. அனைத்தையும் கடந்து வெற்றியோடு சிறப்பாக வாழ்வீர்கள். எப்படி வாழ வேண்டும் என்பதையும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதையும் தீர்மானிப்பது பணம் அல்ல, நம்முடைய மனம்தான். மனதை எப்போதும் தூய்மையாகவும் தெளிவாகவும் வைத்திருங்கள். ஒரு நல்ல லட்சியத்தை முறையாக கைக்கொண்டு தைரியத்துடனும் வீரத்துடனும் அதில் வெற்றி பெற போராடுங்கள். ஒவ்வொருவரும் இந்த உலகை விட்டு மறைவதற்கு முன் ஒரு அழியாத நல்ல அடையாளத்தை இந்த உலகில் விட்டு செல்ல வேண்டும் என்பதில் உறுதியாக இருங்கள். திறமையானவர்களை இவ்வுலகம் ஏற்றுக்கொள்ளும் முன்னரே உடன் இருப்பவர்களே மறைமுகமாக பல தடைகள் போடுவார்கள். நாம் அவர்களை தாண்டி வளர்ந்து விடுவோமோ என்ற பொறாமையில் உடன் இருப்பவர்களுடன் எப்போதும் எச்சரிக்கையோடு இருங்கள். எதற்கும் பயன்படாத துருப்பிடித்த இரும்பை பழுக்க காய்ச்சி சம்மட்டியால் அடித்து வளைத்து ஒரு நல்ல வடிவத்திற்கு மாற்றுவதைப் போல நம் மனதை நெறிப்படுத்திக் கொண்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வதற்குத்தான் நமக்கும் சில கடுமையான சோதனைகளை கொடுத்து நம்மை மேம்படுத்துகிறது வாழ்க்கை. வெற்றியை விட பெரியதாக ஒன்று இருக்கிறது என்றால் அது எதிரிகளுக்கு நாம் கொடுக்கின்ற நடுக்கம்தான். எதற்காகவும் யாரையும் கண்டு நீங்கள் பயம் கொள்ளாதீர்கள். உங்களின் தைரியத்தை கண்டு உங்களை எதிர்க்க நினைப்பவர்கள் பயம் கொள்ளட்டும். தேவையில்லாத விஷயங்களை பற்றி சிந்தித்து அலட்டிக் கொள்ளாதீர்கள். அமைதியாக ஆக்கப்பூர்வமான பணிகளில் ஈடுபடுங்கள். யார் ஒருவர் எதை பெறுவதற்கு தகுதியுடையவராக இருக்கிறாரோ அதை அவர் பெறாமல் தடுத்து நிறுத்துவதற்கு இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எந்த சக்தியாலும் முடியாது. பரம்பரை சொத்து இல்லாமல், பணக்கார அப்பா இல்லாமல், வீழ்ந்தால் உதவி செய்ய சொந்தங்கள் இல்லாமல் தனியாய் நின்று முன்னேறி வந்திருந்தால் உங்களை நீங்களே தட்டி கொடுத்துக் கொள்ளுங்கள். நீங்களும் மிகப்பெரிய சாதனையாளர்களில் ஒருவர்தான். தவறு செய்துவிட்டோமே என்று அழுது புலம்புவதால் ஒரு பயனும் இல்லை. உயர்ந்த ஒழுக்கத்தை கடைபிடித்தால் வாழ்க்கையில் குற்ற உணர்ச்சிகளுக்கு இடமே இல்லை.
உங்களுக்கு தேவையான எல்லா வலிமையும் எல்லா உதவியும் உங்களுக்குள்ளேயே குடிகொண்டிருக்கின்றன. அதனால் எந்த உதவியையும் யாரிடத்திலும் எதிர்பார்த்து காத்திருந்து உங்கள் நேரத்தையும் வாழ்க்கையையும் வீணடித்து விடாதீர்கள். வாழ்க்கையில் லட்சியங்களை உருவாக்கிக் கொள்ளுங்கள். இல்லையென்றால் அலட்சியம் உங்கள் வாழ்க்கை முழுவதையும் ஆக்கிரமித்துவிடும். உழைப்பிற்கு தர வேண்டிய மதிப்பை சில வீணான வேடிக்கைகளுக்கு தரும்போது உழைப்பும் வெற்றியும் சத்தமின்றி உங்கள் வாழ்க்கையிலிருந்து வெளியேறிவிடும். எதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும், எதை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருங்கள். வழியே இல்லாத நிலையிலும் அடுத்த அடியை எடுத்து வைக்க உன்னால் முடிந்தால் நீதான் சாதனையாளன். உன்னை வெல்ல இங்கு எவரும் இல்லை. நாம் இப்போது எப்படி இருந்தாலும் எப்படி வாழ்ந்தாலும் நமது எண்ணம் மட்டும் உயர்வாக இருந்துவிட்டால் போதும். ஒரு நாள் நம் எண்ணமே நம்முடைய உயர்வுக்கு காரணமாக அமையும். அதிர்ஷ்டம் இருந்தால் உனக்கு வெற்றி ஒரு முறை கிடைக்கும். வாய்ப்பு இருந்தால் உனக்கு வெற்றி 2 முறை கிடைக்கும். ஆனால் உழைப்பு என்ற ஒன்று மட்டும் இருந்துவிட்டால் போதும். ஒவ்வொரு முறையும் வெற்றி உனக்கு கிடைத்துக்கொண்டே இருக்கும். பிரச்சனை என்பது தொலைநோக்கியைப் போலவே நீ பார்க்கும் பார்வையில்தான் எல்லாமே அடங்கி இருக்கிறது. அதை நீ பெரியதாக நினைத்தால் பெரியதாகத்தான் தோன்றும். சிறியதாக நினைத்தால் அந்த பிரச்சனை உனக்கு ஒரு பொருட்டாகவே தெரியாது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை கொஞ்சம் தூரத்தில் வைத்து பார்க்க பழகிக்கொள். அப்போதுதான் அதற்கான தீர்வுகள் உன் கண்களுக்கு தெளிவாக தெரியும். நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து வாழ பழகிவிட்டால் மகிழ்ச்சியை நீங்கள் தேடி செல்ல வேண்டியதில்லை. மகிழ்ச்சியே உங்களை தேடி வரும். வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று வெறியோடு உழைக்க ஆரம்பித்து விட்டால் வெற்றிகளை நீங்கள் தேடி செல்ல வேண்டியதில்லை. வெற்றிகளே உங்களை தேடி வரும். தன்னை தானே சரியாக நிர்வாகம் செய்ய தெரிந்தவர்கள்தான் உண்மையான வெற்றியாளர்களாக மாறுகிறார்கள். உங்கள் நேரத்தையும் உங்கள் உழைப்பையும் சரியாக நிர்வாகம் செய்ய பழகுங்கள். நீங்கள் உங்கள் கனவுகளின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருந்தால் அதுவே போதுமானது. அற்புதமான வாய்ப்புகளும் பிரம்மாண்ட வெற்றிகளும் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். தோல்விகள் வந்தால் துவண்டு விடாதீர்கள். ஒன்றுமே செய்யாமல் வெற்றி பெறுவதை விட ஏதாவது ஒன்றை முயற்சித்து தோல்வி அடைவது கூட ஒரு விதத்தில் வெற்றிதான். கொடிய விஷத்தை கூட ஒருவன் தன் உள்ளத்தின் உறுதியோடு அதை பொருட்படுத்தாமல் இருந்தால் அந்த விஷம் சக்தியற்றதாகிவிடும். மனதின் வலிமையை உணர்ந்து கொண்டவனால் சாதிக்க இயலாத காரியம் என்று எதுவும் இல்லை. ஒரு நல்ல கருத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அந்த ஒரு கருத்தையே உங்கள் வாழ்க்கை மயமாக்குங்கள். அதையே உங்கள் கனவாக்கி அந்த கருத்தையே பின்பற்றி வாழ்க்கையை நடத்தி செல்லுங்கள். உங்கள் மூளை, தசைகள், நரம்புகள் மட்டுமல்லாது உங்கள் உடலின் ஒவ்வொரு பாகத்திலும் அந்த ஒரு கருத்தே நிறைந்திருக்கட்டும். வெற்றிக்கு இதுதான் ஒரே வழி. அச்சமே மரணம். அச்சத்திற்கு அப்பால் போக நாம் முயற்சி செய்ய வேண்டும். தைரியமும் வீரமும் கொண்டவர்கள் பலரின் நன்மைக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் தங்களை தியாகம் செய்து கொண்டுதான் ஆக வேண்டும். எதை கண்டும் பயம் கொள்ளாதீர்கள். உங்கள் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு கடமைகளை செய்து கொண்டே இருங்கள். இறைவன் காட்டும் பாதையில் நாம் பயணம் செய்தால் சர்வ வல்லமை படைத்த அவரின் சக்திகள் நமக்கு துணையாக நம்மோடு வந்து நிற்கும். நம்முடைய புத்தியை அவரிடம் ஒப்படைக்கும் போது சவால்கள் எல்லாம் நமக்கான நல்ல வாய்ப்புகளாக மாறும். மாபெரும் செயல்களை செய்வதற்கும் அற்புதமாக வெல்வதற்கும் பிரம்மாண்டங்களை சாதிப்பதற்கும் ஒவ்வொரு நொடியும் ஏதேனும் ஒரு யுக்தியை ஆழ்மனம் நமக்கு வழங்கிக் கொண்டேதான் இருக்கிறது. நாம் அவற்றை தெளிவாக அறிந்து உணர்ந்து உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். நேர்மறை எண்ணங்கள் அந்த நாளையே பிரகாசமாக மாற்றிவிடும். நன்மையான செயல்கள் நம்முடைய ஒவ்வொரு தருணத்தையும் அற்புதமாக மாற்றிவிடும். நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் தொடருங்கள். மனம்தான் உங்கள் வாழ்வின் விளைநிலம். அதன் தன்மையை பொறுத்தே நம் வாழ்வு அமைகிறது. அதில் நல்ல நம்பிக்கைகளை விதைத்து மகத்தான வெற்றிகளை அறுவடை செய்து கொள்ளுங்கள்.